வெல்கம் டு EMR ஃபிசிக்ஸ். 11th ஃபிசிக்ஸில் யூனிட் 1ல் இப்போ பார்க்க போகிற டாபிக் எரர் அனலைசிஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே எரர் அப்படிங்கிறத என்னென்னு பார்த்துருக்கோம். வாட் இஸ் எரர் அப்படின்னா, எப்போவுமே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணுவோம். ஸோ தட் வேல்யூ இஸ் கால்டு த மெஷர்டு வேல்யூ. ஸோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது நம்ம ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணுவோம். அதை வந்து மெஷர்டு வேல்யூன்னு சொல்கிறோம். இந்த மெஷர்டு வேல்யூ வந்து ஆக்சுவல் வேல்யூவை விட கம்மியாகவும் இருக்கலாம், கூடவும் இருக்கலாம். மெஷர்டு வேல்யூவும் ஆக்சுவல் வேல்யூவும் எப்போவுமே சேமாக இருக்காது. தேர் ஆர் மெனி சான்சஸ். அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னால் மெஷர்டு வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக வரலாம். இல்லைனா பர்சன் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணுற அப்சர்வர்னாலையும் அந்த வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக வரலாம். அப்படி இல்லை, எக்ஸ்பிரிமெண்டல் கண்டிஷன் ஆர் என்விரான்மெண்டல் கண்டிஷன்னாலையும் அந்த மெஷர்டு வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு மெஷர்டு வேல்யூவும் ஆக்சுவல் வேல்யூவும் சேமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இன் மெனி கேசஸ் நமக்கு வந்து மெஷர்டு வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும், ஆக்சுவல் வேல்யூவோட டிஃப்ரெண்ட்டாக வரும். இதை தான் நம்ம எரர்னு சொல்கிறோம். ஸோ இந்த எரரை தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எரரை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணும்போது அந்த குவான்டிட்டியில் உள்ள எரரை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு we are having 4 categories. என்ன அப்படின்னா, அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா மீன் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கலாம், ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கலாம். அந்த ரிசல்ட்டை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணிட்டோம். மெஷர் பண்ண குவான்டிட்டியை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அப்போ ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த மெஷர்டு குவான்டிட்டியில் அப்சல்யூட் எரர் இவ்வளவு, அப்படி இல்லைனா மீன் அப்சல்யூட் எரர் இவ்வளவு, ஆர் ரிலேட்டிவ் எரர் இஸ் திஸ் மச், ஆர் த பர்சன்டேஜ் எரர் இந்த மெஷர்ட் குவான்டிட்டி இஸ் திஸ் மச் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எரர் அனலைசிஸ். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் என்ன குவான்டிட்டியை மெஷர் பண்ணமோ அந்த குவான்டிட்டியில் உள்ள எரரை அனலைசிஸ் பண்ணுறது தான் எரர் அனலைசிஸ். ஸோ இதை வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இது. அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கலாம், மீன் அப்சல்யூட் எரர் இன் தட் குவான்டிட்டி, ஆர் ரிலேட்டிவ் எரர் இன் த குவான்டிட்டி, அதை பர்சன்டேஜ் எரர் இந்த குவான்டிட்டியை நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெஷர்ட் வேல்யூ இஸ் திஸ் மச் அண்ட் எரர் இன் த மெஷர்ட் வேல்யூ இஸ் திஸ் மச் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து அப்சல்யூட் எரர்னால் என்னென்னு பார்ப்போம். த மேக்னிடியூட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரூ வேல்யூ அண்ட் த மெஷர்ட் வேல்யூ ஆஃப் எ குவான்டிட்டி இஸ் கால்டு அப்சல்யூட் எரர். இங்கே வந்து மெஷர்ட் வேல்யூக்கும் ட்ரூ வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அப்சல்யூட் எரர்னு சொல்கிறோம். ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் நம்ம எடுத்த ரீடிங்கை மெஷர்டு வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அந்த வேல்யூக்கும் ட்ரூ வேல்யூக்கும் இடையில் உள்ள டிஃப்ரென்ஸை அப்சல்யூட் எரர்னு சொல்கிறோம். அப்போ ட்ரூ வேல்யூனா என்ன? த ட்ரூ வேல்யூ இஸ் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் எ குவான்டிட்டி இஸ் கால்டு த ட்ரூ வேல்யூ. அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். அப்படி ரிப்பீட் பண்ணும்போது we will have a set of readings. அந்த செட் ஆஃப் ரீடிங்ஸை வந்து நம்ம ஆவரேஜ் எடுக்கிறோம். தட் இஸ் கால்டு அரித்மெட்டிக் மீன். ஸோ நம்ம மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். தட் மீன் வேல்யூ இஸ் கால்டு த ட்ரூ வேல்யூ. இந்த ட்ரூ வேல்யூவுக்கும் மெஷர்டு வேல்யூவுக்கும் இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அப்சல்யூட் எரர்னு சொல்கிறோம். லெட் அஸ் அஸ்யூம் தட் we are performing an experiment. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம ஏங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதா வச்சுக்குவோம். இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம n டைம்ஸ் மெஷர் பண்ணுறதா வச்சுக்குவோம். அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம மெஷர் பண்ணுற ஃபிசிக்கல் குவான்டிட்டியை n டைம்ஸ் மெஷர் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் மெஷர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூவை A1 எடுத்துக்குவோம். செகண்ட் டைம் நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூவை A2ன்னு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நம்ம n டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறோம். நமக்கு கிடைக்கிற வேல்யூலாம் A1, A2, A3 எக்ஸட்ரா அப் டு AN வருது. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கோம், n டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த எண்ணால் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு அரித்மெட்டிக் மீன் கிடச்சிரும். ஸோ அரித்மெட்டிக் மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது? அரித்மெட்டிக் மீன் தான் ட்ரூ வேல்யூ. இந்த ட்ரூ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா A1 + A2 + எக்ஸட்ரா அப் டு AN divided by
number of times we performed the measurement. ஸோ எத்தனை தடவை நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதால் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணோம்னா நமக்கு அரித்மெட்டிக் மீன் கிடச்சிரும். அரித்மெட்டிக் மீனை ஏஎம்னு குறிக்கிறோம். இதுதான் வந்து ட்ரூ வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், if you are doing the experiment and measuring a physical quantity which is called temperature, ஸோ டெம்பரேச்சரை நம்ம மெஷர் பண்ணுறதா எடுத்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ T1, செகண்ட் டைம் இந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணும்போது T2ன்னு வச்சுக்குவோம். நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகலை. ஸோ நம்ம என்னென்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வென் யூ ஆர் மெஷரிங் த டெம்பரேச்சர் T1, செகண்ட் டைம் மெஷர் பண்ணும்போது T2 and third time T3. Maybe the same temperature may come, but we are measuring the temperature for 4 times னு வச்சுக்கலாம். இப்போ T1 plus T2 plus T3 plus T4 divided by 4 is the arithmetic mean of the temperature. ஸோ நம்ம எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணமோ, எத்தனை தடவை மெஷர் பண்ணமோ, அந்த எல்லா வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் டைம்ஸால் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு அரித்மெட்டிக் மீன் கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் த அரித்மெட்டிக் மீன், நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம எடுத்த ஒவ்வொரு ரீடிங்கையும் இந்த அரித்மெட்டிக் மீன்லேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேக்னிடியூட், அதாவது மாடுலஸ் எடுக்கிறோம். இதுக்குள்ளே மேபி we may get a negative value, but when we are taking the magnitude we have to write the positive value only. So that is the absolute error in the measurement 1. What is the absolute error in the measurement 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது மெஷர்மெண்ட்டில் உள்ள அப்சல்யூட் எரர் எவ்வளோன்னா arithmetic mean minus A2, அதுக்கப்புறம் அதுக்கு மேக்னிடியூட் எடுக்கணும். மேக்னிடியூட்னா மாடுலஸ், அதாவது மேபி if you may get a negative value inside this and we have to neglect the negative sign and we have to write the positive value only here. That positive value is a absolute error. What is absolute error na? The magnitude of difference between the true value and the measured value. True value arithmetic mean கண்டுபிடிக்கிறோம். arithmetic mean தான் true value. அந்த true valueல இருந்து measured value நம்ம subtract பண்ணுறோம். That is the absolute error in a physical quantity. And it is the magnitude. We are considering only the magnitude and we can neglect the sign. Next, mean absolute error. Mean absolute error எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். Delta A1 is the absolute error in A1. அதாவது A1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு, ஃபஸ்ட்டு மெஷர்டு வேல்யூ. இந்த மெஷர்டு வேல்யூவில் உள்ள அப்சல்யூட் எரர் எவ்வளவு அப்படின்னா அது வந்து டெல்டா A1. டெல்டா A1 அப்படிங்கிறது வந்து அப்சல்யூட் எரர் இன் A1. இந்த டெல்டா A1ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? டெல்டா A1 இஸ் ஈக்குவல் டு அரித்மெட்டிக் மீன் மைனஸ் A1. ஓகே, ஸோ டெல்டா A2 இஸ் அ அப்சல்யூட் எரர் இன் A2. A2ங்கிறது என்னது? செகண்ட் மெஷர்டு வேல்யூ. இந்த செகண்ட் மெஷர்டு வேல்யூவில் உள்ள அப்சல்யூட் எரர் எவ்வளவுனா AM மைனஸ் A2. அதனுடைய நொட்டேஷன் வந்து டெல்டா A2. ஸோ அப்சல்யூட் எரர்னுடைய நொட்டேஷன் டெல்டா A. ஓகே, இதே மாதிரி n டைம்ஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ANங்கிறது nth மெஷர்டு வேல்யூ. ஸோ இதில் உள்ள அப்சல்யூட் எரர் என்ன அப்படின்னா டெல்டா AN. இந்த டெல்டா AN எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? டெல்டா AN இஸ் ஈக்குவல் டு AM மைனஸ் AN, அப்புறம் அதுக்கு மாடுலஸ் எடுத்திருக்கோம். ஓகே, நவ் we have calculated the absolute errors in A1, A2, AN. இது எல்லா ரீடிங்ஸுக்கும் நம்ம அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நவ் இப்போ மீன் அப்சல்யூட் எரரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். டெல்டா A1ங்கிறது அப்சல்யூட் எரர் இந்த ஃபஸ்ட்டு ரீடிங், டெல்டா A2ங்கிறது அப்சல்யூட் எரர் இந்த செகண்ட் ரீடிங் up to delta AN. So what is delta AN? It is the absolute error in the nth reading. So எல்லா இண்டிவிஜுவல் அப்சல்யூட் எரர்ஸையும் நம்ம ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் டைம்ஸால் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு மீன் அப்சல்யூட் எரர் கிடைக்கும். மீன் அப்சல்யூட் எரர் எப்படி எழுதலாம்னா மீன் அப்சல்யூட் எரர் டெல்டா AM is equal to 1/n summation I runs from 1 to n delta AI. ஸோ இங்கே I runs from 1 to n. எத்தனை தடவை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருக்கோம்? 5 டைம்ஸ் பண்ணோம்னா இங்கே 5. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து A1, செகண்ட் வேல்யூ வந்து A2, தேர்ட் வேல்யூ A3. அதே மாதிரி
நமக்கு ஒவ்வொரு ரீடிங்க்கும் நம்ம அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கணும். அப்படி அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சிட்டு அந்த அப்சல்யூட் எரர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணியிருந்தோம்னா 5ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது மீன் அப்சல்யூட் எரர். ஸோ த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த அப்சல்யூட் எரர்ஸ், அரித்மெட்டிக் மீன் இதை இந்த மாதிரி ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு பேர் தான் அரித்மெட்டிக் மீன்னு பேர். அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த அப்சல்யூட் எரர்ஸ் இன் ஆல் த மெஷர்மெண்ட்ஸ் இஸ் கால்டு மீன் அப்சல்யூட் எரர். ஸோ அப்சல்யூட் எரர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம அரித்மெட்டிக் மீன் எடுத்தோம்னா அதை மீன் அப்சல்யூட் எரர்னு சொல்கிறோம். எரர் அனாலிசிஸில் நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் எரரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மீன் அப்சல்யூட் எரரை இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த மீன் அப்சல்யூட் எரரை நம்ம மீன் வேல்யூவால் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிலேட்டிவ் எரர் கிடைக்கும். மீன் அப்சல்யூட் எரரை மீன் வேல்யூவால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரிலேட்டிவ் எரர் கிடைச்சிரும். இதை ஃப்ராக்ஷனல் எரர்னு சொல்லுவோம். டெல்டா ஏஎம் அப்படிங்கிறது மீன் அப்சல்யூட் எரர் இன் ஏ. மீன் வேல்யூ ஏஎம்னு சொல்கிறோம். ஸோ ஏஎம்மை எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா, எல்லா ரீடிங்ஸையும் ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணிட்டோம். மீன் அப்சல்யூட் எரர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, ஒவ்வொரு ரீடிங்க்கும் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சு அதுக்கு ஆவரேஜ் எடுக்கிறோம். அதுக்கு ஆவரேஜ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டெல்டா ஏஎம் கிடச்சிரும். ஸோ டெல்டா ஏஎம் இஸ் அ மீன் அப்சல்யூட் எரர் அண்ட் ஏஎம் இஸ் அ மீன் வேல்யூ. இதை ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ரிலேட்டிவ் எரர். இதை ஃப்ராக்ஷனல் எரர்னு சொல்லுவோம். ஸோ த ஃபார்முலா டு ஃபைண்ட் த ரிலேட்டிவ் எரர் இஸ் மீன் அப்சல்யூட் எரர் விச் இஸ் டெல்டா ஏஎம் பை மீன் வேல்யூ. மீன் வேல்யூ இஸ் ஏஎம். நெக்ஸ்ட் எரர் அனாலிசிஸில் பர்சன்டேஜ் எரரையும் நம்ம ரிசல்ட்டில் கொடுக்கலாம். பர்சன்டேஜ் எரரை நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னா, ரிலேட்டிவ் எரரை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது பர்சன்டேஜ் எரர். ரிலேட்டிவ் எரரை பர்சன்டேஜில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா அதை பர்சன்டேஜ் எரர்னு சொல்லுவோம். ஸோ பர்சன்டேஜில் எப்படி ரிலேட்டிவ் எரரை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா, 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு பர்சன்டேஜ் எரர் கிடச்சிரும். ஸோ டெல்டா ஏஎம் பை ஏஎம் இஸ் த ரிலேட்டிவ் எரர். இந்த ரிலேட்டிவ் எரரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு பர்சன்டேஜ் எரர் கிடைக்கும். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ண மெஷர்மெண்ட்டில் எவ்வளவு பாசிபிள் எரர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறதுக்கு பேர் தான் எரர் அனாலிசிஸ். ஸோ நம்ம அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும்போது, எரர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம எய்தர் we can write the absolute error கொடுக்கலாம், மீன் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கலாம், ஆர் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு இதையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உள்ள ஃபார்முலாஸ், எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் 1.4 எடுத்துகிட்டு அப்சல்யூட் எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது, மீன் அப்சல்யூட் எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.